திருமாணிக்கம் திரைப்படம் வந்து ப்ரெஷோ ஆகட்டும், அதுக்கு முன்னாடி நடிகர்கள் பார்த்துட்டு, பலருமே ஒரு தாக்கத்த அவங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே தங்கள சுய பரிசோதனை பண்ணிக்கிற மாரியான ஒரு படம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கதை எழுதுறதுக்கு எது உங்கள தூண்டுச்சு முதல்ல? நம்மளுடைய ஏக்கம் தான். யாருமே நல்லவங்களா இருக்க மாட்டீங்கன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம்ல. நாம அப்படி இருக்கோமா? ம். முதல்ல அந்த சுய பரிசோதனை, சுய கேள்வி, அந்த சுய ஒரு விசாரணை நமக்குள்ளேருந்து தொடங்குச்சு. நாம எல்லாருமே குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்கள மத்தவங்க சொல்லிட்டு இருக்கோம். நாம எப்படி இருக்கிறோம்? கூடுமான வரைக்கும் என் முன்னாடி யாரும் பசியா இருக்கக்கூடாது. பசியோட யாரா இருந்தாலும் முதல்ல அவங்கள சாப்பிட வைக்கிறது தான் என் கடமையா நான் பல ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்கிறேன். குறைஞ்சபட்சம் அடுத்தவங்களுடைய கண்ணீருக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. அப்படின்னு நமக்குள்ள நம்ம வளர்ந்த விதம், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷயம், நமக்குள்ள பதிஞ்ச ஒரு விஷயம் தான். இத வந்து நம்ம படத்துலயும் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு, அந்த மொத்த ஒரு தொகுப்பா இந்த திருமாணிக்கம் கேரக்டர் இருக்குது. எல்லாருமே "அப்பா! நல்லவனா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்." அது ஏதோ ஏலியன் மாரி. நல்லவனா இருக்கிறது எங்கேயோ இருந்து வந்த மாரி. அவன் ஒரு சாகச ஒரு வீரன் மாரி நெனைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நமக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மாணிக்கம் இருக்கிறான்.